ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கருவாடு மொச்சக்கொட்டை போட்டு ஒரு டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கருவாடை நான் தலையை மட்டும் கிள்ளிட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் கருவாட்டில் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஊற வைங்க. நல்லா ஊறின பின்னாடி அந்த தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக மண் இல்லாமல் க்ளீன் ஆயிரும். நான் அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நான் கொரன்னு தான் அரைக்க போகிறேன். தக்காளியை விழுத அரைச்சிக்க போகிறேன். ஒரு சிலருக்கு தக்காளி பிடிக்காதுல்ல, அதனால் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. எடுத்து வைக்க மாட்டாங்க, டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் ஹாட் வாட்டரில் அந்த 2 மினிட்ஸ் ஆகிடுச்சா, அதை நான் கழுவி ஊற்றிட்டேன். திருப்பி ஒரு 3-4 டைம்ஸ் நான் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக பிளேட்டில் மாற்றிடுவேன். இப்போ நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டேன்னா நான் ஆல்ரெடி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். 2-3 டைமு வாஷ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். குக் பண்ணும்போது தான் திருப்பி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சது எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் நீங்கள் சீரகம் சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு ஆட் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் கருவாடு குழம்பு எப்படி செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இல்லை 1 ஸ்பூனாக கூட சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம நல்லா பொரிஞ்சு பின்னாடி கொரன்னு அரைச்சி வச்சுருக்கலாம் ஆனியன். அது அந்த எண்ணெயிலே பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பின்னாடி பூண்டு ஆல்ரெடி நான் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, அதுவும் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பின்னாடி தக்காளி ஆல்ரெடி நான் விழுத அரைச்சி வச்சுருக்கிறதும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஆல்ரெடி நான் அவரைக்கொட்டையை நல்லா வேவிச்சு வச்சது உப்பு போட்டு வேவிச்சு வச்சிடும், அதுவும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. புளி கரைசல் நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 கொதி வந்த பின்னாடி புளி கரைசல் சேர்த்திக்கோங்க. கத்திரிக்காய் லைட்டாக வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் நான் அரைச்சி வச்சுருக்கேன், தேங்காய் அரைச்சி அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்ட பின்னாடி ஒரு இறக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு ஆறுன பின்னாடி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.